Hello friends, welcome to Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம சூப்பர் டேஸ்டியான புதினா சட்னி என்னோட ஸ்டைல்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? இது வந்து நான் தேங்காய் இல்லாம தான் பண்றேன். சோ நீங்க இட்லி, தோசை, ராகி ரொட்டி அதுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு கேஸ்ட் அயர்ன் கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு ஒரு 3/4 கப் அளவு பச்சை நிலக்கடலை வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனா ஆற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு 2 துண்டு இஞ்சி அதையும் சேர்த்து நல்லா டாஸ் பண்ணிட்டு, இப்போ ஒரு காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகா தான் சேர்க்குறேன். பச்சை மிளகா 5 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா சாட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கும் தேவையில்லை, லேசா வதங்கட்டும் போதும். இது லேசா வதங்கினதும் இதுக்கு தேவையான இந்த சட்னிக்கு தேவையான அளவு புளி போட்டுக்கிறேன். கொஞ்சமா ஒரு பாதி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து இந்த ஸ்டேஜ்லயே வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்து இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ புதினா வந்து ஒரு 2 கட் அளவு க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். புதினா வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் சேர்க்காம இருக்கிறங்காட்டிக்கு உங்களுக்கு இந்த சட்னிக்கு தேவையான திக்னஸ் வந்து நம்ம போட்டிருக்கிற வெங்காயம், தக்காளி, நிலக்கடலை, கடலைப்பருப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதே வந்து உங்களுக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். இதே வந்து நம்மளுக்கு போதுமானது. தேங்காய் வேணும்னா நீங்கள் தேங்காய் சேர்த்து செஞ்சால் அது டேஸ்ட்டே வந்து டிஃபர் ஆகும். இப்போ இது இந்த பருப்பு போட்டு செய்கிறப்போ இதோட டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே போட்டு நல்லா சுருண்டு இது வதங்கினதும் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்தீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான புதினா சட்னி ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.